சென்னையின் ஒரு சிறிய அறையில் வறுமை வாட்டினாலும் பாசத்திற்கு மட்டும் குறைவிருக்கவில்லை. அங்குதான் தன் மாமா மகள் அக்ஷயாவுடன் வளர்ந்தாள் நித்யா. தன் படிப்பை தியாகம் செய்து நித்யாவை படிக்க வைத்த மாமாவின் தியாகத்திற்கு மத்தியில் அக்ஷயாவின் உருவில் ஒரு தீரா பகை வளர்ந்தது. இன்று நித்யாவின் புகுந்த வீட்டில் அவளை தன் கணவனிடமிருந்து பிரிக்கவும் அவமானப்படுத்தவும் அக்ஷயா விஷத்தனமான சதித்திட்டங்களை தீட்டி வருகிறாள். ஓ மை காட், நிஜமாதான் சொல்றீங்களா மிஸ்டர் ரோஹித்? நான் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்க்க போறேனா என்று ஜெனி தன் காதுகளை நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் கேட்கவும், சிறு குழந்தை போல கண்கள் விரிய ஆச்சரியப்படும் ஜெனியை பார்த்த ரோஹித் புன்னகையுடன் நிஜமாதான் சொல்றேன் என்று கூறினான். கண்டிப்பா நான் வேலைக்கு வரேன் சார் என்று உற்சாகமாக கூறியவள் கமலேஷை பார்த்து, டாடி, நான் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வேலைக்கு போக போறேன். மிஸ்டர் ரோஹித் எனக்கு சாலரியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மாசம் நான் பணம் கொடுத்துட்டு அவர் கம்பெனிக்கு வேலைக்கு போவேன். அதோட ஓவர் டைம் ஒர்க் பண்ணி உங்க பொண்ணு ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு ப்ரூவ் பண்ண போறேன் என்று அதீத உற்சாகத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறிக் கொண்டிருந்தாள் ஜெனி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னவ இப்ப இப்படி கிறுக்குத்தனமா பேசி 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்குறாளே என்று நினைத்து கொண்ட கமலேஷ் அவளை பார்த்து கோபமாக கண்களை உருட்டி, இங்க பாரு ஜெனி, இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல, கொஞ்சம் நிதானமா அடக்க ஒடுக்கமா பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கோ என்று கோபமாக கூறவும், உடனே அடுத்த நிமிடம் கீழே குனிந்து அவருடைய கால்களில் விழுந்த ஜெனி, டாடி, இந்த அடக்க ஒடுக்கும் போதுமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி என்று கூறினாள். அவளுடைய இந்த செயலை பார்த்து தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல கமலேஷுக்கு இருந்தது. ஆனாலும் தன்னுடைய மகளுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை போட்டு கொடுத்த ரோஹித்திற்கு முன்னால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய மனதிற்குள், இப்ப எதுக்கு இந்த ரோஹித் ஜெனிக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்றாரு? ஒருவேளை இவ மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதனாலதான் இதுக்கு முன்னாடி பாதி வலையில எனக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தாரோ? ஒரே குழப்பமா இருக்கே. எது எப்படி இருந்தாலும் அண்ணன் தம்பி 2 பேரும் நித்யா மேலையும் ஜெனி மேலையும் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு தெரியுது. நித்யாவை பத்தி கவலை கிடையாது, அவ புத்திசாலி பொண்ணு. இப்ப கூட சாமர்த்தியமா ராகவ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இந்த ஜெனி அந்த மாதிரி கிடையாதே. இவளை நம்பி வேலைக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்று அவர் மனதிற்குள் கேள்விகள் எழத் தொடங்கியது. அதே நேரம் அங்கு இருந்த நித்யாவிற்கும், என்னாச்சு இவருக்கு? வந்ததுல இருந்து இவர் என்ன கண்டுக்கவே இல்ல. இவர் பாட்டுக்கு ஜெனி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி என்று அவளுக்குள் பல கேள்விகள் எழுந்தது. இப்படி ஒவ்வொருவரின் மனதிலும் 1000 கேள்விகள் எழ அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். ரெஸ்டாரண்டை விட்டு அனைவரும் வெளியே வந்தவுடன் அவசரமாக நித்யாவிற்கு அருகில் சென்ற ராகவ், நித்யா, நான் உன்னை டிராப் பண்றேன் வா என்று அவள் கையை பிடித்து இழுக்க முயற்சி செய்தான். உடனே அங்கு வந்த ரோஹித், நான் ஜெனியையும் நித்யாவையும் டிராப் பண்ற ராகவ், நீ மிஸ்டர் கமலேஷ் கூட இருந்து அவரை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வீட்டுல டிராப் பண்ணிடு என்று கூறினான். என்ன சொல்ற ரோஹித்? நான் கமலேஷ டிராப் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. நான் நித்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. நான் பேசிட்டு இருக்கும் போதே நீ குறுக்க வந்ததால என்னால முழுசா அவகிட்ட இதை பத்தி பேச முடியல என்று ராகவ் கூறவும், அவனை பார்த்து முறைத்த ரோஹித், அப்படி என்ன தலை போற அவசரம்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண, நித்யா வீட்டுக்கு போன பிறகு அவளுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் என்று கூறிய ரோஹித் நித்யாவை பார்க்கவும், அடுத்த நிமிடம் அவள் ஜெனியின் கையை பிடித்துக் கொண்டு ரோஹித்துக்கு பின்னால் ஆட்டுக்குட்டியை போல குடுகுடு வென்று ஓடினாள். நித்யாவும் ஜெனியும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு உற்சாகமாக ரோஹித்தின் காரில் ஏறுவதை ஏமாற்றத்துடன் ராகவ் பார்த்து கொண்டிருந்தார். அவனுக்கு அருகில் வந்த கமலேஷ், போலாமா மிஸ்டர் ராகவ் என்று கமலேஷ் கேட்கவும், உற்சாகமாக காரில் ஏறும் நித்யாவை பார்த்து பல்லை கடித்துக் கொண்டு போலாம் என்று கூறினான். ரோஹித் முதலில் ஜெனியை அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டான். பிறகு நித்யா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு செல்லும் வழியில், சாரி நித்யா, ராகவ் இன்னைக்கு உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் அவங்கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று ராகவ் கூறினான். இட்ஸ் ஓகே என்று கூறிய நித்யா சாவகாசமாக பின் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு, அதை விடுங்க, நைட் என்ன டிஃபன் செய்யட்டும், உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம் என்று கூறினாள். தான் மாஸ்க்மேன் என்று நினைத்துக் கொண்டு தன்னிடம் நித்யா உரிமையுடன் பேசுகிறாள் என்று நினைத்த ரோஹித், எதுவா இருந்தாலும் ஓகேதான் என்று பொதுவாக கூறினான். மணிசேகர் அங்கிள் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் இன்னைக்கு என்கிட்ட சொன்னாரு. நீங்க எனக்கு மட்டும் இல்ல, என் ஃபேமிலிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்று நித்யா கூறினாள்.
இதற்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு நிமிடம் யோசித்த ரோஹித் எதுவும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு கார் ஓட்டுவதில் கவனமாக இருப்பது போல அமைதியாக இருந்தார். ஆனால் நீண்ட நேரம் இப்படியே சமாளிக்க முடியாது என்று உணர்ந்த ரோஹித் டாபிக்கை மாற்றுவதற்காக, நித்யா, எனக்கு ஒரு டவுட். அதென்ன, நீ மிஸ்டர் குணாவை பெரியப்பான்னு சொல்ற, ஆனா அவரோட தம்பிய சித்தப்பான்னு சொல்லாம அங்கிள்னு சொல்ற என்று கேட்கவும், ஓ அதுவா, நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் என்று நித்யா கூறினாள். அது சரி, நீ கன்சீவா இருக்கிற விஷயம் ராகவுக்கு தெரியுமா என்று ரோஹித் கேட்கவும், இல்ல என்று தலையை ஆட்டிய நித்யா, தேவையில்லாம பிரச்சனை அதிகமாக வேணானுதான் நான் சொல்லல, நான் வேணா அவர்கிட்ட சொல்லிடவா என்று கேட்டாள். இல்ல பரவாயில்ல, இந்த விஷயத்த நானே சமயம் பார்த்து அவன்கிட்ட சொல்றேன் என்று ரோஹித் சொல்லவும், சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன் என்று நித்யா கூறினாள். அவளுடைய கார் ஹோட்டலுக்கு வந்துவிட்டது. வழக்கம் போல தன் காரை பார்க் செய்துவிட்டு வருவதாகவும் நித்யாவை மேலே செல்லுமாறும் ரோஹித் கூறினான். நித்யா ஹோட்டல் லாபிக்குள் நுழைந்தாள். அவள் லாபிக்குள் மறைந்த அடுத்த நிமிடம் ரோஹித்தின் மொபைல் ரிங் ஆனது. அவன் அட்டன் செய்தவுடன் மறுமுனையில் இருந்த நபர், நித்யா கிட்ட வச்சுக்க வேணான்னு உன் அண்ணன் ராகவ் கிட்ட சொல்லிடு ரோஹித் என்று ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. அந்த நபர் கூறியதை கேட்டவுடன் சோர்வுடன் பெருமூச்சை வெளியேற்றிய ரோஹித், ராகவ் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நான் சொன்னாலும் அவன் காதுல வாங்கிக்க மாட்டா. இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணுகிட்டையும் இந்த அளவு உரிமை எடுத்துக்கிட்டது கிடையாது. எனக்கு என்னமோ அவன் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவன் நிஜமாவே நித்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப விட்டுட்டா அதுக்கப்புறம் அவன் மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று ரோஹித் கூறினான். என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் என்று மறுமுனையில் இருந்த நபர் கூறினான். சரி ஓகே என்று கூறிய ரோஹித் லாபியை பார்த்தான். அங்கே நித்யா இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன், நித்யா லெஃப்ட் வழியா ரூமுக்கு போயிருப்பா, நீ உடனே ரூமுக்கு போலாம் என்று ரோஹித் கூறவும், ஓகே என்று சொல்லிவிட்டு மறுமுனையில் இருந்த நபர் காலை கட் செய்தான். மேலே அறைக்குள் நுழைந்த நித்யா நேராக கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு சமைக்க ஆரம்பித்தாள். இந்த ராகவ் பண்ண டார்ச்சரால நான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடவே இல்ல. மாஸ்க் மேனும் இந்த ராகவ் கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு வந்ததுலயே இவர் ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாரு. அவர் வரத்துக்குள்ள நாம சமைச்சிடலாம் என்று அவள் நினைத்துக் கொண்டே பரபரப்பாக சமையலை கவனிக்க ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களில், பேபி கேர்ள் என்று மாஸ்க்மேனின் குரல் கேட்டது. உடனே நித்யா, இங்க நான் கிச்சன்ல இருக்கேன் என்று குரல் கொடுத்தாள். உள்ளே வந்த அவன் நேராக கிச்சனுக்குள் வந்து, பேபி என்ன சமைக்கிற? உன் சமையல் வாசனை உள்ள என்ட்ரி ஆகும் போதே எனக்கு வந்துருச்சு என்று வாசனையை நுகர்ந்து கொண்டு கூறினான். என்னங்க இது, குளிக்கலையா என்று நித்யா சினுங்கவும், பேபி நீ கண்டிப்பா இந்த வேலைக்கு போய் தான் ஆகணுமா? உனக்கு நான் வேற ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணவா என்று கேட்கவும், மாஸ்க்மேன் எதற்காக இப்படி சொல்கிறான் என்று நித்யாவிற்கு புரிந்தது. தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை ராகவிடம் சொல்லியிருந்தால் அவர் தன்னிடம் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார் என்று நினைத்தவள், இந்த ராகவ் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா நான் இந்த வேலைக்கு போகல என்று கூறினாள். உன்னோட சுதந்திரத்துல நான் எப்பவுமே தலையிட மாட்டேன் பேபி. ஆனா மத்த ஆம்பளைங்க உன்னை பார்த்து ரசிக்கிறத, உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறத என்னால தாங்கிக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பொறாமையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. அவனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்த அவள் அவனுடைய கன்னங்களை தன்னுடைய 2 கைகளில் ஏந்திக் கொண்டு, உங்க குழந்தை இப்ப என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க, இன்னும் உங்களுக்கு பயமா இருக்கா என்று கேட்டாள். நீ என்னதான் சொன்னாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியல பேபி. உன் கூட இருக்கும்போது எனக்கு எந்த அளவு சந்தோஷமா இருக்கோ அதே அளவு உன்னை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயமும் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஒரு கோழ மாதிரி இந்த முகமுடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இதை தவிர என்னால இப்ப வேற எதையும் சொல்ல முடியல என்று அவன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூறவும், உடனே அவனை பார்த்து புன்னகைத்த நித்யா அவன் தலைமுடிக்குள் கையை விட்டு கலைத்தவள், நீங்க ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படுறீங்க என்று நித்யா கூறினாள். நித்யாவின் கேள்விக்கு மாஸ்க்மேன் நீண்ட நேரம் வரையில் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நின்று, நித்யா, என் மனசுக்குள்ள பல ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கு. அது எல்லாத்தையும் என்னால வெளியில சொல்ல முடியாது. உண்மைய சொல்லணும்னா வெளியில பார்க்கதான் என் மனசு அழகா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிறத பார்த்தா
அத நீ தாங்க மாட்ட என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஹலோ மிஸ்டர் மாஸ்க்மேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் கேட்டது காதுல விழுதா இல்லையா என்று அவன் முகத்திற்கு நேராக நித்யா கைகளை ஆட்டியவுடன், ஆ சொல்லு பேபி என்று அவன் சுயநினைவுக்கு வந்தான். நான் ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல. குவாலிஃபிகேஷன் பார்த்தா நான் வெறும் +2 மட்டும்தான். இப்ப நான் மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுலயும் நான் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களால என்ன வேலையை வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் என்று நித்யா கேள்வி எழுப்பினாள். நீ காலேஜ் போய் படிக்கிறியா பேபி என்று கேட்டான். திடீர் என்று அவன் இப்படி கேட்கவும் நித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ என்ன சொன்னீங்க? காலேஜ்கா? நானா? இந்த வயசுலயா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லங்க. இன்னைக்கு மணிசேகர் அங்கிளும் என்கிட்ட இதையேதான் கேட்டாரு. ஆனா நான் இப்ப கன்சீவா இருக்கேன். அது மட்டும் இல்லாம பெரியப்போட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் பணம் சம்பாதிச்சாகணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் எப்படி காலேஜ்க்கு போய் படிக்கிறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க என்று நித்யா கூறினாள். அவளுடைய முகத்தை தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்துக் கொண்ட மாஸ்க்மேன், நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கல. உனக்கு காலேஜ் போய் படிக்க ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல என்று கேட்டான். இதுக்கு எப்படி என்னால இல்லன்னு பதில் சொல்ல முடியும்? +2ல நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். சிட்டிலேயே பெரிய காலேஜ்ல எனக்கு சீட்டும் கிடைச்சது. ஆனா அக்ஷயாவை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னோட கனவுகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்ப போய் நீங்க திரும்ப காலேஜுக்கு போறியான்னு கேட்டா என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் என்று நினைத்த நித்யா, எனக்கும் போகணும்னு ஆசையாதான் இருக்கு என்று தயங்கிக் கொண்டே கூறினாள். சரி, ஓகே, அப்படின்னா நீ காலேஜ் போய் படி. அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிரு. உனக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம இந்த ஊரை விட்டு வேற நாட்டுக்கு போயிடலாம். நம்ம அங்க போய் ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்பவும் போல வேலைக்கு போவேன். நம்ம குழந்தைய நாம பிளே ஸ்கூல்ல சேர்த்துடலாம். நீயும் காலேஜ்க்கு போயிட்டு வா. இங்க நம்மள தொந்தரவு பண்றவங்க, தேடி வந்து பிரச்சனை பண்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு இது ஓகேவா என்று மாஸ்க்மேன் கேட்கவும், சூப்பருங்க, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். நீங்க ஏன் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? இங்கதானே உங்க கம்பெனி இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என் கூட வெளிநாட்டுக்கு வந்துட்டா இங்க இருக்கிற உங்களோட கம்பெனிய யார் கவனிச்சுக்குவா? உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதா என்று நித்யா கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் வீட்ல இருந்தே கம்பெனி வேலைய பாத்துப்பேன். நான் வீட்ல இருக்கும்போது உன்னையும் மார்னிங் நம்ம பாப்பாவையும் காலேஜ்க்கும் பிளே ஸ்கூலுக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். ஈவினிங் அதே மாதிரி திரும்ப உங்களை கூட்டிட்டு வருவேன் என்று அவன் கூறுவதை கேட்ட நித்யாவிற்கு இப்போது மிகவும் திருப்தியாக இருந்தது. அதே சந்தோஷத்துடன் அவனை பார்த்த நித்யா, சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமே என்று ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.